நீங்கள் கர்த்தரை துதிக்கிற அதே நாவினாலே உங்களை கொண்டு தூஷிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். சவாலோடு சத்துரு போராடி கொண்டிருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய ஜனமே, பிசாசுக்கு இடம் கொடுக்காதீர்கள். ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேரும் அந்த சவால்ல தோற்று போனவர்களாய் இருக்கிறோம். எத்தனை நேரத்தில் நம்ம எல்லாம் ஜெயித்தவர்களா இருக்கிறோமா, தோற்றவர்களா இருக்கிறோமா? நம்ம ஜெயித்தோமா தோற்றமா? நம்ம ஜெயித்தோமா தோற்றமா எனக்கு தெரியாது. நம்ம சொல்லிக்கிடுவோம், நாம் ஜெயித்திருக்கிறோமா தோற்றிருக்கிறோமா? இமா விசுவாசி தம்பி, உன் வாழ்க்கையில வந்த போராட்டத்தில் நீ ஜெயித்திருக்கியா தோற்றிருக்கியா? ஜெயம் கொண்டவர்கள் எவர்களோ? ஆமென். வேதம் சொல்லுது, ஆராதிக்கிறவரை குறித்து வேதம் சொல்லவில்லை, ஜெபிக்கிறவரை குறித்து வேதம் சொல்லவில்லை. தேவனுடைய ஆலயத்திலே நான் ஒழுங்காய் வருகிறேன் அவரை குறித்து வேதம் சொல்லவில்லை. உன் வாழ்க்கையில் வருகிற பாடுகளிலும் சோதனைகளிலும் ஜெயம் கொண்டவர்கள் எவர்களோ அவர்களே தேவ சுரமண்டலத்தை பிடித்துக் கொண்டு கண்ணாடி கடலருகே நிற்கிறதை கண்டேன். கரங்களை தெய்வத்தில் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது தெய்வ சமூகத்திலே கடந்து வருகிறதும் ஆராதிப்பதும் ஜெபிப்பதும் உபவாசிப்பதும் அல்ல, வாழ்க்கையிலே ஜெயத்தை எடுக்கிறதா கிறிஸ்தவ வாழ்க்கை. கரங்களை தட்டி ஆமென். ஜெயமாய் வாழுங்கள், ஜெயமாய் வாழுங்கள். ஜெயம் கொண்டவர்கள் நாம் தேவ சுரமண்டலத்தை பிடித்துக் கொண்டு கண்ணாடி கடலில் இருக்கிறதை கண்டான். ஆமென். இந்த இடத்துல வருகிறான். ஆனா பல நேரத்திலே விசுவாசிகளாகி நம்முடைய ஜீவிதத்திலே நாம் பல நேரத்தில் என்ன செய்கிறோம்? என்ன ஆண்டவர், கடவுள் ஒருவர் இருந்தால் என்ன இப்படி நடக்கும்? ஆண்டவரே, உமக்கு என்னுடைய ஜெபம் தெரியலையா? தூஷிக்கிறது. ஆமென். உமக்கு என்னுடைய பாடு தெரியலையா? ஆண்டவரே, நீ உண்மையாகவே இருக்கிறீரா? நீருள்ள சர்வ வல்லமையுள்ள கடவுளா? சர்வ வல்லமை உம்மிடத்தில் இருக்கிறது என்று சொன்னாங்களே, ஏன் இந்த பிசாசுடைய போராட்டத்தில் எனக்கு ஜெயத்தை தரவில்லை? ஏன் இந்த பிசாசுடைய பிசாசிய வாழ்க்கையில இருந்து துரத்தவில்லை? சிலருடைய குடும்பத்தில் நல்ல பிசாசு போராட்டமே தெரியும். ஆனா நம்ம என்ன சொல்றது, பிரதர் ஒரே பிசாசு போராட்டம் என் வீட்டுல. நிறைய நேரத்துல சொல்லுவோம், என் குடும்பத்துல எந்த போராட்டம்? பிசாசு போராட்டம். அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? உபவாசியுங்கள், ஜெபியுங்கள். உபவாசித்த பிரதர் போராட்டம் என்ன செய்யல, மாறல. ஜெபிச்ச போராட்டம் மாறல. அப்ப என்ன செய்யுங்க? அடுத்து சொல்லுவோம், ஏமா வாயினாலே கர்த்தரை முறுமுறுக்காமலும் தூசியாமலும் வாய்த்தளவாமல் இருங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்கள். அல்லேலூயா. ஒரு பசுகுஞ்சி ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்கள். ஆமென். தோட்டத்தில் எல்லாம் வாழைமரம் போச்சு, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இருங்கள். ஆமென். வேலைக்காரர்களே பிசாசு கை வைத்து விட்டார், வேலைக்காரர்களே போராட்டம் வந்து விட்டது, ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டே இரு. அல்லேலூயா. ஏன் ஆண்டவர் ஒரு வார்த்தை என்ன செய்கிறார்? பாதரை வார்த்தறதுனால அவன் ஜெயித்து விடுவான். நாமே கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எந்த நிலை வந்தாலும் சரி, பாவை பிராணிகளிலே போராட்டம் வந்தாலும் சரி, மிருகத்திலே போராட்டம் வந்தாலும் சரி, உங்களுடைய சம்பத்திலே போராட்டம் வந்தாலும் சரி, ஐஸ்வர்யத்திலே போராட்டம் வந்தாலும் சரி, இல்லது ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சத்துருவானவன் தொட்டாலும் சரி, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணுகிறதே எப்படிப்பட்டதா இருக்கிறது? தகுதியானதா இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனத்தை வாசிக்க, 22ஆம் வசனம். 1:22. இவை எல்லாவற்றிலையும் யோபு பாவம் செய்யவும் இல்லை. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. தேவனை பற்றி என்ன செய்யவும் இல்லை, குறை சொல்லவும் இல்லை. அதைத்தான் நான் முதலாவது சொன்னேன். தூஷிக்கிறது என்று சொன்னால் ஆமென், தேவனை தீர்ப்பாய் குற்றம் சாட்டுகிறது, தீர்ப்பாய் குறை சொல்லுகிறது. அதுதான் தூஷித்தல். அப்படி என்று சொன்னால் ஒரு ஊழியக்காரனை நாம் தூஷிக்கிறோம் என்று சொன்னால் தீர்ப்பாய் குறை சொல்லுகிறது. ஆமென். அது உங்களை நான் சொல்ல முடியாது, என்னதான் நான் சொல்ல முடியும்? தீர்ப்பாய் குறை சொல்லுதல். ஆனா ஒரு ஊழியக்காரன் குறை சொல்ல, அது குறை, அவரை குற்றப்படுத்துதல். அது எப்படிப்பட்ட குற்றம் என்று சொன்னால் தீர்ப்பாய் குற்றம் சாட்டுதல். அதுதான் தூஷித்தல். அல்லேலூயா. இவெல்லாம்
ஊழியக்காரனா, இவன் எல்லாம் பைபிள் படிக்கிறானா, இவன் எல்லாம் பிரசங்கிக்கிறானா அப்படின்னு சொல்லும்போது அது எந்த நிலையில வருகிறது? இது என்னது? நிந்திக்கிறது அல்ல, தூஷித்தல். ஆமென். அப்படியாக அந்த நிலையில கூட யோபு வாயினால் என்ன செய்யவில்லை? வாயினால் என்ன செய்யவில்லை? ஒரு குறையும் சொல்லவில்லை. அல்லேலூயா. ஆண்டவரை குறை சொல்லவே இல்லை. அப்படியான முதல் டெஸ்ட்ல யோபு என்ன செய்துட்டான்? பாஸ் ஆகிவிட்டான். முதல் சோதனை முடிந்தது. இரண்டாவதாக மெதுவாய் வருகிறான். வாசிங்கள். அவன் 1:22 சாரி 2:4 வாசிங்கள். 2:4-5. யோபு 2:4-5. சாத்தான் கர்த்தருக்கு பிரதித்திரமாக தோலுக்கு பதிலாக தோலையும், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தோலுக்கு பதிலாக தோலையும், தன் ஜீவனுக்கு பதிலாக தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் மனுஷன் கொடுத்து விடுவான். என்ன சொல்லுகிறார் பாருங்கள். எல்லாவற்றையும் மனுஷன் என்ன செய்வானா? கொடுத்து விடுவானாம். அப்ப எவ்வளவு அவன் மனிதனுடைய நிலையை அறிந்து வைத்திருக்கிறான் பாருங்கள். கொடுத்து விடுவான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் தம்பி அவன் மாமிசத்தை தொடுவீரானால் அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ பாரும் என்றான். எவ்வா இரண்டாவது ஒரு போராட்டமே இந்த யோபுவை எப்படியாயிலும் தூசிக்க வைக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் சத்துடைய போராட்டம். இப்போ ஆவிக்குரியவனுடைய நிலையை குறித்து அவன் சொல்லுகிறான். இவன் ஆவிக்குரிய நிலையிலே எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான். இன்றைய விசுவாச வாழ்க்கையிலையும் இன்றைய ஆவிக்குரிய ஜீவிதத்திலையும் கூட அநேக விசுவாசிகளுடைய நிலை இப்படித்தான் இருக்கிறது. ஒருவேளை சம்பத்தில் போனது, ஆனாலும் ஆண்டவரே நீர் எனக்கு ஜீவனை கொடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அநேக விசுவாச குடும்பங்களிலே போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் வருகிற பொழுது, ஆனாலும் அந்த கடைசி மணி நேரத்திலே ஆண்டவரே என் புருஷனுக்கு என்ன தந்திருக்கிறீரே? ஜீவனையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நிறைய விசுவாசிகள் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறேன். ஐயா, எங்களுடைய சம்பத்து போய்விட்டது, எங்களுடைய ஆஸ்திகளை எல்லாம் நாங்கள் விற்றோம், எல்லாவற்றையும் செலவழித்தோம், ஆனால் ஒன்று மாத்திரம் எங்களுக்கு மிச்சம், எங்களுக்கு ஜீவனும் சுகமும் ஆரோக்கியமும் தான் மிச்சம். அல்லேலூயா. எங்களுக்கு கர்த்தர் ஜீவனை கொடுத்தார், என் புருஷனை மீட்டெடுத்தார், அல்லது என் ஜீவனை மீட்டெடுத்தார், அல்லது என் பிள்ளையை மீட்டெடுத்தார். அல்லேலூயா. ஆகவே நான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறேன். இப்ப இந்த முதல் நிலையிலே கர்த்தரை தூசியாமல் நம்ம என்ன செய்து விட்டோம்? முதல் சோதனையிலே கடந்து வந்து விட்டோம். அப்படி அதை பார்த்த உடனே சத்ருவானவன் இப்பொழுது பார்க்கிறான். ஆகா, இப்ப சொல்லுகிறான் பாருங்க, ஐயா ஆண்டவரே நீங்க என்ன நினைக்கிறீர்கள்? அவனுக்கு என்ன இருக்குது பாருங்க, தன் ஜீவனுக்கு பதிலாக தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான். கொடுப்பானா இல்லையா? இன்னைக்கு இவன் கொடுப்போமா இல்லையா? ஒரு ஜீவனுக்கு போராட்டம் வந்தா வீடையும் வித்துருவோம், சொத்தையும் வித்துருவோம், காரையும் வித்துருவோம், இருக்கிற இடத்தையும் வேணா வித்து நான் ஒரு செத்து போட்டாவது ஜீவித்துருவேன். ஆண்டவரே எனக்கு ஜீவன் மாத்திரம் வேணும். ஆமென். என் குடும்பத்துல ஆரோக்கியத்தை தாரு, சுகத்தை தாரு. எல்லாமே வீட்டு வந்த உடனே அடுத்து நம்ம என்ன சொல்றோம்னு சொன்னா வந்துட்டு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ போராட்டம் வந்தது, வேலைக்காரங்களே போராட்டம் வந்தது, பிள்ளைகளிலே போராட்டம் வந்தது, ஆஸ்தியிலே போராட்டம் வந்தது, எல்லாவற்றிலும் இழப்பு தான், நஷ்டம் தான். பரவாயில்லை, இந்த ஆரோக்கியமும் சுகமும் பலனும் இருக்கிற வரைக்கும் நான் இனி வேலை செய்தாகிலும் இழந்து ஓவதை என்ன செய்து கொள்ளுவேன்? திரும்ப பெற்றுக் கொள்ளுவேன். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி யோபு வாயை மூடினதுதான் உண்டு. ஆமென். யோபு சொல்லுகிறான், எல்லாம் இழந்து போனேன், பரவாயில்லை, ஆனால் கர்த்தர் எனக்கு சுகத்தை தந்திருக்கிறார், எனக்கு ஆரோக்கியத்தை தந்திருக்கிறார். இந்த சுகமும் இந்த ஆரோக்கியமும் கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற நாள் வரைக்கும் இந்த இலத்துமான ஆசீர்வாதங்களை எல்லாம் நான் திரும்ப எடுத்துக் கொள்வேன் என்று சொல்கிற ஒரு உறுதிக்குள்ளே இருந்தால் திடீரென்று பார்த்தால்
அவனுடைய சரீரம் எல்லாம் எப்படி மாறிவிட்டது? பருக்களால் மாறிவிட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப பருக்கள் நிறைந்தவனாய் இருக்கிறான். இப்ப எல்லாம் இழந்தான். ஆனால் இந்த நேரத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்த யோபுடைய வாழ்க்கை, கர்த்தரை துதித்துக் கொண்டிருந்த யோபுடைய வாழ்க்கை இப்பொழுது என்ன நடக்கிறது என்று சொன்னால், அவன் சரீரத்தின் ஆரோக்கியத்தையும் இழந்து விட்டான். இப்பொழுது அவனுக்கு இனி ஒரு நம்பிக்கை இல்லை. அவனுடைய நம்பிக்கை ஆரோக்கியம், அவனுடைய நம்பிக்கை சுகம். கர்த்தர் கொடுத்த ஆரோக்கியம், கர்த்தர் கொடுத்த சுகம், இந்த இரண்டையும் நம்பிக்கொண்டிருந்தான். இப்பொழுது அவனுடைய சரீரத்திலே ஆரோக்கியம் இழந்தான், அவனுடைய சரீரத்திலே சுகத்தை இழந்தான். ஆமென். இந்த ரெண்டு நிலையும் கடந்து வந்த பொழுது முதல் போராட்டம், எம்ம ஆவிக்குரிய விசுவாசி, இந்த நிலையில உங்க வாழ்க்கையில கூட போராட்டங்கள் வரலாம். எல்லாம் போனது, ஆனாலும் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது சரீரத்தில் ஆரோக்கியத்தை இழந்தவர்களாய் இருக்கலாம், இப்பொழுது சரீரத்தில் சுகத்தை இழந்தவர்களாய் இருக்கலாம். இப்ப முதல் போராட்டம் எங்கிருந்து ஆரம்பிக்கும்? எங்கிருந்து முதல் போராட்டம் ஆரம்பிக்குது? வேற எங்கிருந்தோ அல்ல, இவருடைய சரீரத்தில் என்ன போட்டாரு? ஒரு பலவீனத்தை போட்டான், ஒரு வியாதியை போட்டான். போட்டவன் உடனடியாக எங்க போயிட்டான் தெரியுமா? அதை வீட்டுக்குள்ள ஜம் பண்ணிட்டான். ஆமென். வேற எங்கேயும் போகல. அல்லேலூயா. தூசிக்க மாட்டாய், நீ வா திறக்க மாட்டாயோ, ஒன்ன தூசிக்க வச்சுட்டாங்க. ஆமென். நீ கர்த்தரை நிந்திக்க மாட்டாயா? நிந்திக்காமல் இருப்பியா? நிந்திக்க வைத்துட்டாலே பிள்ளைகளுக்குள்ள போயிடுவான். சில குடும்பத்தை யார்கிட்ட போயிடுவான்? பிள்ளைகளுக்குள்ள போயிடுவான். பிள்ளைகள் எழுப்புவார்கள். ஆமென். நமக்கு தெரியாது பாருங்க என்ன நடக்குன்னு. ஆனா பிசாசம் போட்டவன் யாரையும் போட்டவன் அவன் தான். என் நேரம் பிள்ளைகளுக்கு போயிட்டு அந்த பிள்ளைகளை வச்சு என்ன செய்வான்? தூசிக்கு வைப்பான். அல்லேலூயா. என்ன வாயாம கத்த 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 கத்தன்னு சொல்லி வாயாம கொண்டதுக்கு போயிட்டு இருந்த, வாயாம ஜெபித்துட்டு இருந்த, உனக்கு தானே இப்படி ஜோமனார், எனக்கு அப்படித்தானே இன்னைக்கு வருதம்மா, அப்படிதானே இன்னைக்கு வருது. தூசணை வேற மாதிரி வருதா? எப்படி வருது? யோபுடைய மனைவியை போல வருது. அல்லேலூயா. சில குடும்பத்துல, யோபுடைய குடும்பத்துல யோபுக்கு என்னது போராட்டம்? பிசாசு எங்க போயிட்டான்? மனைவிக்குள்ள போயிட்டான். அல்லேலூயா. மனைவிக்குள்ள போனது போல இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள்ல, இன்னைக்கு சில குடும்பத்துல அப்படிப்பட்ட போராட்டம் வரும். நேரம் எங்க தாவலாம்? புருஷனுக்குள்ள தாவலாம். ஆமென். புருஷனுக்குள்ள தாவி, இந்த பாரமா இதுவரைக்கும் நான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்தேன், நீ சொன்னதெல்லாம் நான் கேட்டேன். சம்பத்து போச்சு, நீ அல்லையா போட போய், நீ அல்லையா போட்டு போட்டு என் சொத்தை எல்லாத்தையும் என்ன செஞ்சுட்ட? இறக்கம் பண்ண. நீ ஒவ்வொரு அல்லையில நான் ஒவ்வொரு செஞ்சு சொத்தை இறந்துட்டே இருந்தேன். அடுத்து தொடர்ந்து 10 வயதாய்க்கும் ஆண்டவரை நம்பினேன், என்ன வீட்டை இழந்தேன். அடுத்து தொடர்ந்து ஆண்டவரை உறுதியா பற்றி பிடிச்சேன். என் மிருக ஜீவன் எல்லாம் நான் இழந்தேன். நல்ல ஸ்தோத்திரம் போட்டு உபாசம் பண்ண ஆரம்பிச்சேன். என் வேலைக்காரிகள் எல்லாம் போராட்டம் வந்தது. இன்னும் நல்ல ஸ்தோத்திரம் பட்ட என் பிள்ளைகள் எல்லாம் போராட்டம் வந்தது. ஆனாலும் நீ சொன்னதை நான் நம்பிட்டு இருந்தேன். கவலைப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் இருக்கிறார். அல்லேலூயா. இதுவரைக்கும் நம்பினேன், ஆனா இப்ப பாரு, நீயே இப்படி இருக்கிற. எந்த நிலைமையில இருக்கிற? இப்ப இருந்த ஆரோக்கியம் போச்சு, இருந்த சுகம் போச்சு. இப்ப நான் நம்பி இருந்தேன், உன்னை நம்பி இருந்தேன், உன்னால் ஒரு ஆசீர்வாதம் நம்பி இருந்தேன், உன்னால் ஒரு மீட்பு வரும் நம்பி இருந்தேன். ஆனா இப்ப எல்லாவற்றையும் இழந்து ஆண்டவரே ஆண்டவரே என்று கூப்பிட்டியே.